புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக அரசு ஊழியர்கள் அலுவலகம் சென்று வர இலவச பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றது முதல் கிரண்பேடி பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார். புதுச்சேரியின் பல்வேறு துறைகளில் 25,000த்திற்கு மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் பணிக்கு வர வேண்டும் என்றும் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கிரண்பேடி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் பல்வேறு அரசு ஊழியர்கள் தங்கள் அலுவலகங்களுக்கு இருசக்கர வாகனங்கள், கார்களில் வருகின்றனர். இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும், ஊழியர்கள் மத்தியில் பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிக்கவும், அரசு ஊழியர்கள் நேரத்திற்கு பணிக்கு வர ஏதுவாகவும் அரசு சார்பில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் மூலம் காலை மாலை வேளைகளில் இலவச பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த சேவை பெண் ஊழியர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்காக ஃப்ரீ பஸ் விடுறது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா காலை நேரத்தில் டிராஃபிக் ஜாமில் நிறையா பேர் ரஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு டைமுக்கு வரணும்னு வர சூழ்நிலை இருக்கிறதுனால பர்டிகுலர் டைமில் இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் விட்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்காக ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்காக விடுறது டிராஃபிக் ஜாமும் குறைக்கலாம், பங்க்சுவலாகவும் ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வரவேற்கத்தக்கது தான். இத்திட்டத்தின் மூலம் நகரில் போக்குவரத்து நெரிசல் ஓரளவு குறைவதுடன் எரிபொருளும் சேமிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதர வாகன ஓட்டிகள் தங்களது பகுதிக்கு விரைந்து செல்ல முடியும் என்றாலும் அரசு ஊழியர்களில் ஒரு பிரிவினர் இத்திட்டத்திற்கு ஆதரவும் மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தினுடைய பணி நிலைமைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஊதியம் இருக்குது. மற்ற சர்வீஸ் கண்டிஷன்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எல்லாமே கூட கொடுக்குறாங்க. அவங்க புதுச்சேரியினுடைய பல பகுதிகளில் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் என்பது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க டைமோடு அலுவலகத்துக்கு வர்றதுக்கும் அவங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊதியத்திலேருந்தே அவங்களால அந்த சர்வீஸ்க்கு டைமோடு வர முடியும். அந்த சர்வீஸ்க்கு வர்றதுக்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் கடைபிடிக்கணும். அப்போ தான் ஒர்க் கல்ச்சரும் சரியாக இருக்கும். இத்திட்டத்திற்காக தலைமைச் செயலகம் உட்பட பல்வேறு அரசு துறை ஊழியர்கள் ஏறும் மற்றும் இறங்கும் இடங்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்து அனுப்புமாறு அனைத்து துறை தலைவர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பிஆர்டிசி பேருந்துகளில் இலவச பயண திட்டத்தில் சேர விரும்புவோர் குறித்த விவரங்களும் சேகரிக்கப்படுகின்றன. அதனால் ஏற்படும் நிதி செலவினம் குறித்தும் ஆய்வு செய்து முடிவு எடுக்க தலைமைச் செயலரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே விரைவில் இந்த இலவச பேருந்து சேவை திட்டம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு ஊழியர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட உள்ள இந்த இலவச பேருந்து சேவை என்பது புதுச்சேரி நகரத்தில் ஓரளவுக்கு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது மட்டுமின்றி அரசு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் தங்களோட அலுவலகத்துக்கு மக்கள் சேவை ஆற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் ராஜு, நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.